ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. ரேஷன் கார்டு சம்மந்தமான பல்வேறு விதமான பிரச்சனைகள் கடந்த 2 வருஷமாக தமிழ்நாடு முழுமைக்கும் போயிட்டுருக்கு. அதுக்கு ப்ராப்பரான சொல்யூஷன் கொடுத்து கடந்த 2 மாதமாக நிறைய பேருக்கு ரேஷன் கார்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு வராமல் இருக்குது. அவங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வித்தின் 1 வீக்கில். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். அதில் லாஸ்ட்டாக போட்ட 2 வீடியோஸ்க்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் உங்களோட கமெண்ட்டும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். ஃபஸ்ட்டு கமெண்ட் பொன்னம்மாள் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் எங்களுக்கு கார்டு வந்து விட்டது, நாங்கள் ரேஷனில் பொருளும் வாங்கிவிட்டோம், உங்களுடைய தகவல் நிறைய பயனுள்ளதாக இருந்தது, மிகவும் நன்றி. இந்த பணம் எழுதுவதற்கு 1000 பணம் எழுதுவதற்கு எப்பொழுது வரும் என்பதையும் தகவல் கொடுத்தீர்கள் என்றால் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து ஃபைனலாக இவங்களுக்கு வந்து கார்டு வந்துருச்சு. ஏன்னா கார்டு வந்துருச்சுன்னு மெசேஜ் வந்துருச்சு, அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துருச்சு. ஆனால் தாலுக்கா ஆஃபீஸில் போய் கேட்டால் கார்டு வரல. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. அதுக்கு ப்ராப்பர் சொல்யூஷன் கொடுத்து அவங்களுக்கு ரேஷன் கார்டு வந்து கடைசியில் ரேஷன் கடையில் போய் பொருளும் வாங்கிட்டாங்க. இப்போ அவங்க நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா 1000 பணம் எழுதுவதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்க்கு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து தவறாமல் பாருங்கள். அதில் ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அடுத்த கமெண்ட் வந்து ஃபைசல் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க, ஓகே தேங்க்யூ, வாடகை வீட்டில் தான் இருக்கும், ஏற்கனவே இந்த டோர் நம்பரில் கார்டு இருக்குது, நான் 10/10/2022 முதல் 7/2024 வரை 9 முறை முயற்சி பண்ணிட்டேன். 3 மாதமாக ஸ்டேஜ் 1லேயே நிலுவையில் உள்ளது. கேஸ் புத்தகம் வைத்து பதிவு செய்திருக்கேன், நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இவங்க வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதாவது ஒரே டோர் நம்பரை வச்சுட்டு இன்னொரு ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமில் வந்து அவர் 9 முறை முயற்சி செஞ்சுருக்காரு. ஸோ இப்போ ரீசெண்டாக மறுபடியும் கேஸ் புக் எல்லாமே வச்சு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸ்டேஜ் வந்து 1லேயே இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸாக இந்த இதை போட்டிருக்காங்க. ஆனால் டெஃபினட்டாக ஒன்று சொல்கிறேன், ஒரே டோர் நம்பரை வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக ரிஜெக்ட் ஆகும். ஆல்ரெடி 1 வருஷமாக ரேஷன் கார்டு வராமல் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு செப்பரேட் டோர் நம்பர் வாங்கிட்டு அது மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாக கிடைக்காது. ஒரு 2 மாதம் 3 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடச்சிரும். அடுத்த கமெண்ட் சீதா பாலா அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. நாங்களும் கார்டு வந்துருச்சு ப்ரோ, தேங்க்ஸ். இவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரேஷன் கார்டு வராமல் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கார்டு வந்துருச்சு. நான் சொன்னேன்ல, போன வருஷம் அப்ளை பண்ணவங்க, இந்த வருஷம் ஓப்பனிங்கில் அப்ளை பண்ணவங்க, 2023 அப்ளை பண்ணவங்க, 2024 ஓப்பனிங்கில் அப்ளை பண்ணவங்க, இவங்க எல்லாத்துக்குமே ரேஷன் கார்டு வராமல் இருந்துச்சு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா 2023 மகளிர் உரிமை தொகை மகளிர் உரிமை தொகைன்னு ஒன்று வந்துச்சு இல்லைங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பணிகள் செய்கிறதுக்கு இந்த ரேஷன் கடையில் ஊழியர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே வந்து அந்த பணிகளில் வந்து நியமிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ரேஷன் கார்டு ஒர்க் எல்லாமே ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க. 2023 ஏப்ரல்லேருந்தே இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. அப்போ இருந்து யார் யார் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லா ரேஷன் கார்டுமே ஹோல்ட் ஆயிருந்துச்சு. அது எல்லாமே 2024 செப்டம்பர்லேருந்து தான் ஒரிஜினல் கார்டு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போது அக்டோபர் 2024 நவம்பர் 2024 கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 கார்டுகளுக்கு பக்கமாக தமிழ்நாடு முழுமைக்கு வழங்கிட்டாங்க. மீதி இருக்க கார்டுகள் எல்லாமே அண்டர் ப்ராசஸில் இருக்குது. ஸோ மீதி இருக்க எல்லாருக்குமே வந்துடும். நாங்களும் கார்டு வந்துச்சு ப்ரோ, தேங்க்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கமெண்ட் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப வெயிட் பண்ணி வராமல் இருந்தவங்க எல்லாமே இந்த மாதிரி போடும்போது இதுக்கப்புறம் யாருக்காவது வராமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். நம்மளுக்கு கார்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து பொன்னம்மாள் அவங்களே பண்ணியிருக்காங்க. 1000 பணம் எழுதுவதற்கு ஆர்டர் எப்பொழுது கிடைக்கும் என்பதை தகவல்கள் கொடுத்தீர்கள் என்றால் இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 2 கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 1000 பணம் எழுதுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்க, பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். அடுத்த கமெண்ட் ஸ்வாதி அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் ஸ்மார்ட் கார்டு வேணும், எப்போ அப்ளை பண்ணலாம்,
2026 ஏப்ரல் முன்னாடி கிடைக்க வாய்ப்பு இருக்கா அண்ணா? நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஜாயின்ட் ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு இருக்குது. தனியாக ஸ்மார்ட் கார்டு இருந்தால் மட்டும்தான் சர்டிஃபிகேட் கிடைக்கும் அண்ணா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இவங்க வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் காலேஜ் சேர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் இது ரிஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. செப்பரேட்டாக வேணும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் இதுக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் இமீடியட்டாக கார்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா போன வருஷம் அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாமே இப்போ வந்துட்டுருக்கு. அப்படிங்கும்போது இப்போ ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களோட தாலுக்கா ஆஃபீஸில் வந்து பெண்டிங் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்களா, அவங்களோட பெண்டிங் கார்டு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் வர வாய்ப்பு இருக்குது. இல்லை அதிகமாக பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகலாம். ஆனால் நீங்கள் 2026 ஏப்ரலில் தானே பண்ண போகிறீங்க. அப்போ ஒரு எலெக்ஷன் அந்த டைமில் ஒன்று வரும். அப்போ மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஹோல்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இடையில எந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. கிட்டத்தட்ட 1 இயர் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இமீடியட்டாக இப்போவே அப்ளை பண்ணுங்கள். ஆனால் அப்ளை பண்ணும்போது ப்ராப்பர் ப்ரொசீஜரோடு அப்ளை பண்ணுங்கள். ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப டிலே ஆகும். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ரீசனுக்காக அவாய்ட் பண்ணாங்கன்னா அதுவும் டிலே ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் இமீடியட்டாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கான கார்டு வந்து சீக்கிரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்ததுன்னா கிடைக்காதுன்னு தானே சொல்லியிருக்கீங்க. அப்போ டெஃபினட்டாக அப்ளை பண்ணுங்கள். ஒன்று வரதுக்கு டிலே ஆகலாம், இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக வந்துடும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கு இப்போல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் உங்களுக்கு இன்னும் 1 இயருக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் 4 மாதம் இருக்குது, வந்துடும். அதனால் அப்ளை பண்ணலாம். அடுத்த கமெண்ட் வந்து ஃபாத்திமா ஷிஃபா அப்படிங்கிறவங்க போட்டிருக்காங்க. இவங்களும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து போட்டிருந்தாங்க. இவங்களுக்கு கார்டு வந்துருச்சு. இப்போவே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீடியோக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட 2-3 பேருக்கு கார்டு வந்துருச்சு. ஸோ நீங்கள் யாராவது அப்ளை பண்ணீங்க இல்லை கார்டு வரல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட கார்டும் கூடிய விரைவில் வந்துடும். கார்டு வந்துருச்சுன்னு மெசேஜ் போட்டதுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனலில். அடுத்து வந்து நவீன் கார்த்தி அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. ஹாய் ப்ரோ, ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி 5 மந்த் ஆச்சு. 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் கார்டு இன்னும் வரல. எப்போ வரும் சொல்லுங்கள். அட்டை அச்சிடுதல் பணியில் உள்ளது. அதாவது உங்களுக்கு என்ன அப்படின்னா 5 மாதத்தில், அதாவது இப்போ 5 மாதத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல பார்த்தீங்களா, இப்போது சுவாதி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு இன்னும் 1 இயர் இருக்குது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு 5 மாதம் 1 இயர்க்குள்ளே உங்களுக்கு கார்டு வந்துடும். அதே மாதிரி தான் இவங்க 5 மந்த்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்காங்க. 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அட்டை அச்சிடுதல் பணியில் உள்ளது. ஓகேங்களா. உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது நீங்கள் எதுவுமே சொல்லலை. அதாவது என்ன அப்படின்னா 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபீல்டு வெரிஃபிகேஷன். நீங்கள் எந்த அட்ரஸ் ரேஷன் கார்டில் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸுக்கு நேரில் வந்து அங்கே இருக்கீங்களா, எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு அது வந்து மேற்பார்வையாளர், அதுக்கப்புறம் ஒரு அதிகாரி வந்து அந்த 2 ப்ராசஸையும் வந்து வெரிஃபை பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து அட்டை அச்சிடுதல் பணின்னு இப்போவே சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த ப்ராசஸ் டூப்ளிகேட் ப்ராசஸ் போகும். அதுக்கப்புறம் ஒரிஜினல் கார்டு பிரிண்ட் ஆகி உங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆகும். இந்த எல்லா ப்ராசஸுமே இருக்குது. இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 4 ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கார்டு வரும். அதுக்கு ஒரு 1 மந்த்லேருந்து 2 மந்த் வரைக்கும் ஆகும். அடுத்த கமெண்ட் வந்து லெட்டர்ஸ் ஃபார் யூ அப்படிங்கிறவங்க போட்டிருக்காங்க. இவங்களும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ, நான் ஆல்ரெடி ஒரு டவுட் கேட்டிருந்தேன், கிளியர் பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ. ஓகே, வெல்கம். எனக்கு ஃபீல்டு வெரிஃபிகேஷன் ஸ்டேஜில் இருக்குது. எஸ்டர்டே வெரிஃபிகேஷனுக்கு வந்தாங்க, ப்ரூஃப் கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க? அதாவது இவங்களுக்கு வந்து ஃபீல்டு வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ் வந்துடுச்சு. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஆனால் இவங்ககிட்ட ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ரெண்டும் சேம் டைமில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான், ஒரு 1 வீக் டிஃப்ரெண்ட்டில். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 வெரிஃபிகேஷனும் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து மேலதிகாரிகளுக்கு சப்மிட் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து உங்களோட பஞ்சாயத்து ஆஃபீஸ் இல்லை நகராட்சி அலுவலகம் இது கூட கம்பேர் பண்ணி, நீங்கள் அந்த ஊரில் தானே இருக்கீங்க, ஸோ அது கூட கம்பேர் பண்ணிவிட்டு இவங்க எடுத்துகிட்டு போன ரிப்போர்ட்டையும் 2யும் மேட்ச் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. இவங்க இந்த ஊரில் தான் இருக்காங்களா, ஃபேமிலி மெம்பர்ஸ் இத்தனை தானே, இந்த ஏரியாவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிற எல்லா ப்ராசஸையும் வெரிஃபை பண்ணுவாங்க. அது 2ம் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து சென்னைக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அங்கே வந்து டூப்ளிகேட் கார்டு வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். அதாவது ஒப்புகை சீட்டு, அதுக்கான ப்ராசஸ் நடக்கும். ஆனால் இப்போ வந்து ஒப்புகை சீட்டு கொடுக்கறது கிடையாது, டைரெக்டாக ஒரிஜினல் கார்டே கைக்கு வந்துடுது. அந்தளவுக்கு ஸ்பீடாக தமிழகம் முழுமைக்கும் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலதிகாரி வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டூப்ளிகேட் கார்டுக்கான ப்ராசஸ் போகும். அதுக்கப்புறம் ஒரிஜினல் கார்டு பிரிண்ட் ஆகும். அது டெலிவரி டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆகும். இன்னும் இந்த ப்ராசஸ் மட்டும்தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா 5 ப்ராசஸ். ஆனால் 5மே குயிக்காக நடக்கக்கூடியது தான். சீக்கிரமாக உங்களுக்கு கார்டு வந்துடும், வெரி பண்ணாதீங்க. அடுத்த கமெண்ட் வந்து ஹேமா மாலினி அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. ஹாய் ப்ரோ, எனக்கு லாஸ்ட்டு 3 டேஸ்க்கு முன்னாடி கார்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னு மெசேஜ் வந்துச்சு.
நான் கார்டு அப்ளை பண்ணி 9 மந்த்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறது ப்ரோ? இவங்களும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருந்தாங்க. ஆனால் ஏன் கார்டு கேன்சல் ஆச்சு அப்படிங்கிற ரீசன் தெரியல. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் கார்டு வந்து ப்ராசஸ் ஆகி ரிஜெக்ட் ஆகுது. ஸோ எப்போவுமே வந்து ஒரு டீட்டெயில்ஸ் வந்து ப்ராப்பராக கொடுத்துருங்க. ஏதாவது ஒரு ரிஸ்க் அப்படின்னா டெஃபினட்டாக கேன்சல் பண்ணிடுவாங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் அதை கேன்சல் பண்ணுறாங்க. ஏன்னா அவ்வளோ கார்டு பெண்டிங் இருக்குது. உங்களுக்கு எதனால் கேன்சல் பண்ணாங்க அப்படிங்கிற ரீசனை ஃபஸ்ட்டு வந்து தாலுக்கா ஆஃபீஸில் வந்து போய் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு அதில் சிஸ்டமில் வந்து உங்களோட கார்டு ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சா அப்படிங்கிற ப்ராசஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க. டெஃபினட்டாக கார்டு கேன்சல் ஆகிடுச்சு, உங்களோட நேமில் எந்த கார்டுமே இல்லை, எந்த அப்ரூவல் பெண்டிங்கும் இல்லை அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு புது கார்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி எதுக்கு கேன்சல் ஆச்சு ரீசனை வந்து தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் அப்ளை பண்ணும்போது அந்த கேன்சல் ஆகக்கூடாது. அதனால் வந்து என்ன ரீசன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தாலுக்கா ஆஃபீஸில். அதே மாதிரி ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சா, நம்ம நேமில் எந்த ரேஷன் கார்டுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸும் இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு புதுசாக ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்போ வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக கொடுக்கணுமோ, என்னென்ன டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கும் கார்டு வந்து கூடிய விரைவில் வந்துடும். நெக்ஸ்ட்டு மே ஏப்ரல் அந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடும். உங்களோட தாலுக்கா ஆஃபீஸில் வந்து கார்டு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எதுக்காக அப்படின்னா, இந்த ரேஷன் கார்டை வச்சு தான் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கீமு, மகளிர் உரிமை தொகை இது எல்லாத்துக்குமே அப்ளை பண்ண முடியும். அது மூலமாக பணம் கிடைக்கும். ஸோ அந்த பணம் கிடைக்கணும்னா இந்த ரேஷன் கார்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதில் கிட்டத்தட்ட 2 வருஷமாக பிரச்சனை இருக்குது. அது தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் மேக் பண்ணி போட்டிருக்கோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்து இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட பணம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனுக்குடனே இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.